தேவநாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 1:1 ஒரு கூட்டத்தார் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது என்று சொல்லுகிறது. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். இந்த பரியாசக்காரர் என்பவர்கள் யார்? பரியாசக்காரர்கள் என்பவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த பரியாசக்காரர்களுடைய பங்கு என்ன? அப்படின்றால் இந்த பரியாசக்காரராக நாம் இருக்கக்கூடாது, அல்லது பரியாசக்காரரோடு ஒத்து இசைந்து இருக்கக்கூடாது என்பதில் இந்த வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புத்தகத்திலே 21:19 சொல்லுகிறது, அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர். அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர். அப்போ அகங்காரம் இடும்பு செய்கிறவன், இவனுக்கு பேர் தான் பரியாசக்காரன். அப்போ இவர்களோடு கர்த்தருடைய பிள்ளைகள் உட்காரும் இடத்தில் கூட உட்காரக்கூடாது. அப்போ நாமளும் பரியாசக்காரராக இருக்கிறோமா இல்லையா என்பதை வேத வாக்கியங்களை கொண்டு நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அப்போ வேதத்தில் என்ன சொல்லுகிறது? இந்த பரியாசக்காரன் என்பவன் எந்த விதத்திலும் கடிந்து கொள்ளுதலுக்கு இணங்க மாட்டான். அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதுகிற பொழுது 2 பேதுருவின் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 3வது வாக்கியத்தில் இவ்விதமாக சொல்லுகிறார், மேலும் கடைசி நாட்களில் தங்கள் சுய இச்சையின்படி நடக்கிற பரியாசக்காரர் வந்து. அப்போ பரியாசக்காரர் என்பவர்கள் யார் என்றால், தங்கள் சுய இச்சையின்படி நடக்கிறவர்களுக்கு பேர் தான் பரியாசக்காரர். யார் சொல்லையும் கேட்க மாட்டாங்க. யார் கடிந்து கொண்டாலும் இது செய்ய அப்படி செய்ய சொன்னால் எதை பற்றி கவலை இல்லை. தங்களுக்கு என்ன விருப்பமோ, தங்கள் எது பிரியமோ, தாங்கள் எதை நினைக்கிறார்களோ அதைத்தான் செய்கிறவர்கள் இவர்கள் பரியாசக்காரர். இவர்களைத்தான் வேதம் சொல்லுகிறது, இந்த பரியாசக்காரர் வந்து இப்படி சொல்லுவார்கள் என்று. அதே நீதிமொழிகளின் புத்தகத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 9வது அதிகாரம் 7-8 வாக்கியங்கள், 15வது அதிகாரம் 12வது வாக்கியம், இதெல்லாம் சொல்லுகிற பொழுது இந்த பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே. பரியாசக்காரன் கடிந்து கொள்ளுகிறவனை நேசியான். யாராவது இவங்களை கடிந்து கொள்ளக்கூடாது, நீ இப்படி தப்பு செய்கிற, இப்படி பண்ணுறேன்னு சொன்னால் அது கேட்க மாட்டாங்க. அப்படி சொல்கிறவங்க மேலே கோபப்படுவாங்க, ஆத்திரப்படுவாங்க. இவங்க யார் நமக்கு வந்து சொல்கிறதுன்னு சொல்லுவாங்க. இவனுக்கு பேர் தான் பரியாசம். அப்போது இந்த பரியாசக்காரர்கள் இன்றைக்கி உலகத்தில் நிறையா இருக்கிறாங்க, உள்ளேயும் இருக்கிறாங்க. இந்த பரியாசக்காரர்களுடைய கூட்டத்தில் உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறார். ஏன்னா இந்த பரியாசக்காரர் வந்து தன்னுடைய சுய இச்சையின்படி தான் நடப்பான். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும்னு சொல்லுகிறத ஒருபோதும் கேட்க மாட்டான். இவனுக்கு பேர் பரியாசக்காரன். ஆமாம், அன்னைக்கிலேருந்து உலகம் உண்டான போதுக்கு இப்படி தான் இருக்குது வருவார்னு சொல்கிறாங்க. எதையுமே விசுவாசிக்க மாட்டான், நம்ப மாட்டான், உள்ளே இருந்துக்கிட்டு பேசிக்கிட்டு கொடுப்பான். இந்த பரியாசக்காரரோடு உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லுகிறார். பேதுரு சொன்னார், இதான் கடைசி காலத்தில் வருவாங்க, அவர்கள் தங்கள் சுய இச்சையின்படி நடந்து வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தமெல்லாம் இங்கே உலகம் தோன்றினது முதற்கொண்டு இப்படித்தானே இருக்கிறது என்று இங்கே சொல்லி கொண்டிருப்பார்கள். இவர்களை விட்டு விலகிறது. யூதா தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிற பொழுது 19வது வாக்கியத்திலே சொல்லுகிறார், துன்மார்க்கமான இச்சையின்படி நடக்கிற பரியாசக்காரர். துன்மார்க்கமான இச்சையின்படி, லௌகீக இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர்கள் வருவார்கள். இவர்கள் வந்து ஜென்ம சுபாவத்தார், இவர்கள் வந்து பிரிந்து போகிறவர்கள். அப்போது தெய்வீக சுபாவம் வரல, ஜென்ம சுபாவத்தார், பிறவி குணத்தை விட்டு மாறாதவங்க. இவர்கள் இன்னும் உலகத்தோடு உலகமாக இருக்கிறாங்க. இவர்கள் பேர் ஜென்ம சுபாவத்தார். இவர்கள் வந்து பிரிந்து போவர்கள். இவர்கள் ஐக்கியமாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா யார் சொல்லும் கேட்க மாட்டாங்க. கடிந்து கொள்வதில் இவர்களுக்கு பிடிக்காது.
கடிஞ்சு சொன்னால் இது தப்பு, இது தவறு, நீங்கள் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அவங்களுக்கு எரிச்சல் வரும், கோபம் வரும், பகைப்பாங்க. இல்லைன்னா விட்டு என்ன செய்வாங்கன்னா இவங்களை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க. இந்த பிரிந்து போகிறதே யாருன்னா இந்த பரியாசகர்கள். இந்த பரியாசகர்கள் தான் பிரிஞ்சு போய்கிட்டார். ஏன்னா ஒன்றாக இருந்தால் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். பிரிஞ்சு போகணும்னா அவர் இஷ்டத்தின்படி நடக்கலாம். இதனால தான் இன்றைக்கி நிறையா பிரிஞ்சு போகிறாங்க. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, கடைசி காலத்தில் பரியாசக்காரர்கள் வருவார்கள், இவர்கள் ஜென்ம சுபாவத்தால் துன்மார்க்கமான இச்சையின்படி நடக்கிறவர்கள், இவர்கள் பிரிந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள். இதை தான் முன்னமே சொல்லிட்டாங்க. இப்படிப்பட்டவங்க உட்காரும் இடத்தில் உட்காராது. இதுதான் பரியாசக்காரன். அகங்காரமும் இடும்பும் உள்ளவன் இவனுக்கு பரியாசக்காரன் என்று வேதம் திட்டமாக சொல்லுகிறது. நாம் எந்த நிலையில் இருக்கோம்? பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது. நாமளும் இந்த பரியாசக்காரனுடைய கூட்டத்தோடு கூட்டமாக இருக்கிறோம், பரியாசக்காரர்கள் ஒருவராக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராது. நம்மை காத்துக்கொள்வோம். இந்த கடைசி காலத்தில் இந்த பரியாசக்காரர்களுக்கு காத்து தேவராஜ்யத்தை சுதந்திரிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.